ஓதிட்டு இருக்க முடியாது. ஒரு பரக்கத்திற்காக காலையில் ஃபஜ்ரில் எழுப்பக்கூடிய அந்த வண்டியை ஒரே ஒரு தடவை இன்றைய தினம் முழுக்க இந்த துஆவை கொண்டு என்னை பாதுகாக்கிறியா அல்லாஹ் என்று எத்தனை முன்னிகள் ஓடுகிறார்கள். அதுல ஒரு தனி இப்ப டெவலப்மெண்ட், பெண்களும் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதிக விபத்துகள் காரணம் என்று சொன்னால் ஆய்வு செஞ்சு பார்த்தா பெண்கள் முதல் காரணமாக இடம் பிடிக்கிறார்கள். அவங்களாம் வண்டி ஓட்டுற நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நான் இண்டிகேட்டர் போட்டேன்னா நீ எவனா இருந்தாலும் என்ன இடிக்க கூடாது, நான் பாட்டு வலிக்குருவேன். நீ அதெல்லாம் பார்க்க கூடாது. நான் இண்டிகேட்டர் போட்டேன்னா நான் வலிக்குருவேன். இண்டிகேட்டர் கொடுத்தது எதுக்கு? அதுவும் போடணும், கொஞ்சம் மூளை வேலை செய்ய விடணும். நான் போட்டுட்டேன், பின்னாடி வர்றவன் வேலைக்கு குறைச்சிக்கோ அப்படின்னா அது சாத்தியமான காரியமா? அவன் வர்றவன் 60 70 வருவான், நீ 30 40 இண்டிகேட்டர் போட்டீங்கன்னா என்ன ஆகும் நிலைமை? இன்றைக்கு நம்ம நிறைய பேர் வாகனங்களை பயன்படுத்துகிறோம், ஆனால் துஆக்களை ஓதுகிறோம் என்று கேட்டால் கிடையாது. சரி, இது போன்று 100 வேலைகள் இருக்கக்கூடிய ஒரு நாளில் நாம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அந்த பிரயாண துஆவை ஓதிவிட்டு நாம் வெளியே புறப்படுகின்ற பொழுது அன்றைய தினம் முழுக்க அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். இப்ப நாம கேட்கலாம், அப்ப மதீனாவுக்கு போனவங்க ஒருத்தர் துஆ ஓதல, யாராவது ஒருத்தர் ஓதிருப்பாங்களே, ஓதிருக்கலாம். அந்த பஸ் முழுக்க இருப்பவர்கள் ஓதிருக்கலாம், பேச்சு அது அல்ல. அது தக்தீர், கைர் முடிந்து விட்டது, அது அப்படித்தான் கடக்க வேண்டும். நமக்கான சிந்தனை விபத்துக்கள் என்பது இயற்கை. அந்த இயற்கையாக ஏற்படக்கூடிய விபத்துக்களின் மூலம் நாம் பெற்ற படிப்பினை பாடம் என்ன என்பதை பார்க்க வேண்டும். வரலாற்றில் நிறைய ஆவணங்கள், நிறைய அட்டாட்சிகள், நிறைய சான்றுகள் இருக்கிறது. மதீனாவுக்கு ஏற்பட்ட விபத்தோட பெரும் பிரயாணம் எல்லாம் இந்த இஸ்லாத்தில் அரங்கேறி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வானவரின் தலைவர் ஜிப்ராயில் வந்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை அல்லாஹ்வுடைய அரிசிக்கு அழைத்து செல்வதற்காக வாகனத்தோடு வந்த வாகனம் தான் புராக் வாகனம். அது தரையில பயணிக்கிற வாகனம் இல்ல, அது வானத்துல பயணிக்கிற வாகனம். மண்ணில இருந்து விண்ணுக்கு போனார்கள். ஹதீஸ்ல வருது, உலகத்தில் எந்த பூத உடல் இருந்ததோ பெருமானாருக்கு, அந்த பூத உடலோடவே பெருமானார் சொந்த மண்ணிலிருந்து மக்காவிலிருந்து அல்லாஹ்வுடைய அரிசிக்கு போராடுவதாக ஹதீஸ்களை பார்க்க முடிகிறது. பிராணத்தை வழி நடத்துபவன் அல்லாஹ்தான். ஆனால் பூத உடலோடு இந்த மண்ணிலிருந்து இது எப்படி சொல்லி புரிய வைக்கிறதா? இப்படி சொல்லலாம், 30,000 அடியில பிளைட்ல பறக்கும் போது பூத உடல்ல நமக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகும்? தலை சுற்றல் உண்டாகும், மயக்கம் உண்டாகும், ஒரு விதமான பதட்டம் ஏற்படும். இது 30,000 அடி இல்ல, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயரத்துக்கு மேல் உயரம், அளவிட முடியாத ரப்புடைய அரிசியின் உயரத்தில் அல்லாஹ்வை முன்னுக்கு முன்னால் வைத்து பெருமானார் பார்த்தார்கள் சொன்னால் எவ்வளவு தூரம் பயணித்திருப்பார்கள். அந்த பூத உடலோடு அல்லாஹ் அவர்களை பாதுகாப்போடு மண்ணிலிருந்து விண்ணுக்கு உயர்த்தினான். பாதுகாப்பவன் அல்லாஹ் என்பதை ஏற்பட்ட விபத்து நமக்கு அழகாக எடுத்து காமிக்கிறது. நிறைய அடி மேலாளர்கள் சொல்லுகிறார், அல்லாஹ் எங்க போனா? அல்லாஹ் எங்கேயும் போல, அல்லாஹ் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கிறான், எல்லாரையும் பராமரிச்சுட்டு தான் இருக்கிறான். அதுல ஒரு சின்ன மாற்றம், தக்தீர். விண்ணிலிருந்து வானம் வரைக்கும் இருக்கக்கூடிய ரசூலை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கு சாதாரணமாக தரையில ஓடக்கூடிய வாகனத்தை அல்லாஹ்வால் கட்டுப்படுத்த முடியாதா? நம்முடைய அஜாக்கிரதை ஒண்ணு இருக்கு, நம்முடைய பொறுப்போக்கு ஒண்ணு இருக்கு. இவையெல்லாம் நம் மனதில் பதிய வைக்க வேண்டும். வரலாற்றில் எத்தனை ஆவணங்கள்! பெருமானார் காலத்தில் ஒரு சஹாபி பெண்மணி ஒரு போருக்காக ஒட்டகத்தில் ஏறி உட்கார்ந்தாங்க. நின்றுட்டு இருக்கிற ஒட்டகம், ரன்னிங்க போல நின்றுட்டு இருக்கிற ஒட்டகத்துல ஒரு சஹாபி அம்மா ஏறி உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து அடுத்த கணம் கால் தவறியதோ வலுக்கியதோ ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்து மௌத்தா போறாங்க. எல்ஐசி பில்டிங்ல இருந்து விழல, பெரிய பெரிய மாடி விழல, ஓடுற ஒட்டகத்துல விழல, நின்றுட்டு இருக்கிற ஒட்டகத்துல ஏறி உட்கார்ந்தாங்க, கீழே விழுந்து மௌத்தாயிட்டாங்க. இதுக்கு நாம் என்ன சொல்ல முடியும்? இது எவ்வளவு பெரிய அநீதம், எவ்வளவு பெரிய மன இன்மை, ஒரு இரட்டை இன்மை. அல்லாஹ்வை குறை சொல்ல முடியுமா? மௌத்து எப்போது வரும், யாருக்கு வரும், எந்த வயசுல வரும், எந்த ரூபத்திலும் வரும். ஒரு வேகமா போய் இடிக்கும் போது அல்லாஹ் ஏன் காப்பாற்றுன்னு கேட்கிறது முட்டாள்தனம். சும்மா நின்றுக்கும் போதே மௌத்து வருது, அப்ப நாம் அல்லாஹ்வை பத்தி பேசுவோமா? கண்ணியமானவர்களே, இப்படி வரலாற்று முழுக்க விண்ணிலிருந்து மண்ணிலிருந்து விண்ணுக்கு போன ரசூலும் சரி, அல்லது மண்ணிலே நின்று கொண்டிருந்த ஒட்டகத்தின் கீழே இருந்த அந்த சஹாபியும் சரி, அவ்வளவு தூரம் பாதுகாத்து
போட்டு போன அல்லாஹ் முன்னிட்டு இருக்கிற ஒட்டகத்திலேயே அந்த சஹாபியை பாதுகாக்கிறன்னா குர்ஆன்ல சொல்லுவான் தத்தரவு தக்கதீர் அல்லாஹ். அதுதான் தக்கதீர். அழைத்து கொண்டு போவது தக்கதீர், பத்திரமாக அழைத்து கொண்டு வருவது தக்கதீர். முன்னிட்டு இருக்கிற ஒட்டகத்துல ஏறி ஒட்டாவது கீழே விழுந்து மூட்டாக்குவதும் தக்கதீர். இந்த சின்ன புரிதலை தான் இன்றைக்கு முஸ்லிம்கள் நாம் முதலில் குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். முகநூல்களில் அவர்கள் இது போன்ற கருத்துக்களை பதிவு செய்தால் அதற்கு பதில் சிறந்த கருத்து இஸ்லாமிய மார்க்கத்தில் அடிப்படை ஒரு அபியா ஒரு நம்பிக்கை இருக்கிறது. விதி என்று சொன்னால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அதை நம்ப வேண்டும். நான் எங்களுடைய கொள்கை என்ற பதில் எதிர் கருத்துக்களை நாம் பதிவு செய்ய வேண்டும். ஒழிய அந்த கருத்துக்களை தாண்டி விட்டு நாம் கடந்து செல்வது என்பது நம்